ஹை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரீசெண்டாக ஒரு 6 லேயர் ஃப்ராஸ்டிங் கப் கேக்ஸ் ரெட் வெல்வெட் ஃப்ளேவரில் வந்துருச்சுங்க. லேயர் ஃப்ராஸ்டிங் கப் கேக்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்க. நம்ம கேக்கு வந்து எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம் சேம் அதே மாதிரி தான் இதை வந்து கேக்கு பண்ணிவிட்டு கப்புக்குள்ளே வச்சு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லைங்க. இதுக்கு தேவையான ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி அதை சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக வந்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த கப்புக்கு தகுந்தாப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற மாதிரி தான் கேக்கு வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் வைக்கிறோம். அடுத்து இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் மில்க் மேட் தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு வந்து ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலேயே நம்ம வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் ப்ளஸ் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டு அடுத்த லேயரை வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் இந்த கேக்கை வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததுங்க. அவங்க எங்கிட்ட நிறைய கேக் வாங்கியிருக்காங்க. பட் எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தான், ரெட் வெல்வெட்டில் மட்டும்தான் இது வரைக்குமே வாங்கியிருக்காங்க. வேற எந்த ஒரு கேக்குமே அவங்க வாங்கி டேஸ்ட் பண்ணதே இல்லை. ரீசெண்டாக ட்ரீம் கேக் மட்டும் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. பட் இந்த ரெட் வெல்வெட்டோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அவுட்லுக்கில் தான் கேட்டிருந்தாங்கங்க.